உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடமான கும்பராசியில் கிட்டத்தட்ட 4 பாவ கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்பொழுது, தற்போது நடக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மாற்றம் உண்டு, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால துலாம் ராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருடங்களில் இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, 2வது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு, சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படிங்கிறது விஷயம். அப்போ 5ஆம் இடத்துல இப்போ எத்தனை கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்குன்னா 4 கிரகங்கள். 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சம். அப்போ உங்களுடைய மகிழ்ச்சிக்கான சிந்தனைகள், உங்களுடைய ஆள் மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அந்த நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் சார்ந்த நபர்களிடம் மட்டுமே இருக்கணும். அதான் இங்கே முக்கியம். ஓகேவா? கணவன் மனைவிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது, மனைவி கணவன்கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது தவறல்ல. தன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம், இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வரணும், இவங்க 2 பேரும் ஒரு குழந்தையை கொடுக்கணும், அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்படும். அப்போ உறுதியாக அந்த பாவக உறவுகள் சம்மந்தப்படும் போது இங்கே மகிழ்ச்சி உண்டு. அப்போ இங்கே 5ம் 7ம் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி யார்? செவ்வாய். அந்த 7க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு? அந்த சம்பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார், உங்களுடைய மகிழ்ச்சியை நிலைநாட்டுறார். என்னுடைய கணவர் என் கூட புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறார், என்னுடைய கணவர் தவறுகள் நிறையா செய்கிறார், அவருடைய தவறுகளை திருத்த முடியுமா, அவர் திருந்தி வருவாரா அப்படின்னா இப்போ ஒரு அடி வாங்குவார். அவர் என்ன நினச்சிருக்கலாம், யாருக்குமே தெரியலை, நம்ம தப்பு பண்ணுறது இங்கே யாருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி கூட அவர் செய்யலாம். இறைவனுக்கு தெரியும்ல. ஒரு அதாவது என்னென்னா, கதவை போட்டுட்டா உலகமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க வேண்டிய தன்மை இப்போ கிடையாது. அங்கங்கே வெப் கேமரா வைக்காங்க, அப்போ அங்கங்கே என்ன வைக்கிறான்னு தெரியல, அவன் என்ன பண்ணாலும் வெளி உலகம் தெரிஞ்சிருது. ஸோ அதே மாதிரி தான் இறைவன் ஒருவன் எப்பொழுதும் இருக்கிறான். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர் எந்த தப்பு பண்ணாலும் அந்த தவறை உறுதிப்படுத்தி காமிச்சுவார். ஸோ ஆனால் தப்பே பண்ணாத பார்ட்னரை எக்காரணத்தை கொண்டும் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசித்துற மட்டும் கூடாது. அதுதான் முக்கியம். ஏன்னா சனி உச்சம் உள்ள ராசி, சனி பகவான் உங்கள் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ நீங்கள் எதையுமே முழுமையாக தீர்மானம் பண்ணாமல் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அதில் மட்டும் கவனமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. மன மகிழ்ச்சிக்காக இந்த நேரங்களில் நீங்கள் செலவழிப்பீங்க. மனசு அமைதியும் மன மகிழ்ச்சியும் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த சூழ்நிலை கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த விஷயங்களில் இந்த 5 கிரக சேர்க்கையில் 4 கிரக சேர்க்கையில் சுக்கிரனை சேர்த்து சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்பில் நான் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம், கன்ஷியூவாக இருக்கிற நம்முடைய துலாம் ராசி பெண்கள்
வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக போகும். கொஞ்சம்ல ரொம்ப கவனமாக போங்க, அஜாக்கிரதையே போகக்கூடாது. ஓகேவா? அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதில் முழு கவனம் செலுத்துங்க. ஓகேவா? இது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள், உங்கள் குழந்தை, உங்களுடைய குடும்பமே உங்கள் குழந்தைய எதிர்பார்த்துருக்காங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருக்காமல் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள், ஏற்கனவே நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தை இருக்கலாம், ஆண் குழந்தை இருக்கலாம். மேபி உங்களுடைய குழந்தைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, அவங்களுடைய தன்மை என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய ரொம்ப பாசமாக, செல்லமாக, ப்ரொஃபைட்டாக நல்ல விதமாக நீங்கள் வளர்த்துருக்கலாம். ஆனால் இங்கே கூட்டாளிகளால் சில குழந்தைகள் கெடுக்கப்படுறாங்க. இதான் உண்மை. கூட இருக்க ஒரு கூட்டாளிகளால் தான் குழந்தைகளுடைய கேரக்டர் மாறுது. ஸோ அப்போ நீங்கள் யார் கூட சேர்றாங்கங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். என்னம்மா யார் கூட பேசுகிறடா, யார் அது, தம்பி யார், தங்கச்சி யார் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது மெயினாக. ஏன்னா முன்னாலாம் பார்த்திங்கன்னா 70 கிட்ஸு, 80 கிட்ஸு, 90 கிட்ஸு, அப்புறம் ஒரு 90 கிட்ஸ் வரையும் நம்ம குழந்தைகளை என்ன பண்ணலாம், ஏய் என்ன பண்ணுற, எங்கே போகிற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வார்த்தைகளால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சவுண்டாக பேசிடலாம். ஆனால் இப்போ 2K கிட்ஸ்லாம் என்னம்மா பண்ணுற அப்படின்னா, ஏன் சவுண்டாக கொடுங்க, எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு குழந்தைகள் தன்னுடைய குரலை உசத்தி பேசுகிற அளவுக்கு நம்மளும் இடம் கொடுத்துட்டோம். அவங்க சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசை கெடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் முடிவெடுத்துறாங்க. நம்மளாம் அடி மேலே அடி வாங்கி என்ன அடித்தாலும் அவமானப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிறக்காண்டி வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் சின்ன விஷயம்னா கூட உரசுசப்படுறாங்க, தன்னோட வாழ்க்கையில் நிறைய தவறுகான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய நேயர்கள் தயவுசெய்து 2K கிட்ஸ் குழந்தைகிட்ட பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பாதை காட்டணும். மெயினாக சரியான பாதை காட்டணும், அதை பக்குவமாக காட்டணும். அப்படி காட்டும்போது அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அவங்கள மாதிரி அறிவாளிகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளோ அறிவாக இருக்காங்க. பயன்படுத்துகிற விதம் சில நபர்களால் மாறுது. ஸோ அதை பக்குவப்படுத்தினீங்கன்னா உங்கள் குழந்தைகள் சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது துடியான அம்மன், ஓகேவா, ஒரு என்ன சொல்லணும்னா உக்கிரமான அம்மன் சொல்லுவோம், ஓகேவா, அந்த அம்மனை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா 5ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், சூரியன், புதன் இந்த கிரக அமைப்புகள் உங்கள் லைஃப்பை ஒரு டேர்னிங் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா. ஏற்கனவே
4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.